ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயருங்க. ஸோ இந்த வருஷம் பிறந்ததுலேருந்தே புது வருஷத்தில் நம்ம வந்து சில கால்குலேஷன்ஸ்லாம் போட்டிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ என்னென்ன நம்ம சேமிப்பு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதே மாதிரி தான் நானும் இந்த வருஷத்தில் நம்ம ஏதாவது 1 கிராமாவது நம்ம வந்து ஒரு தங்கம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன். ஸோ லாஸ்ட் இயருமே வந்து நான் வீடியோ போட்டிருப்பேன். ஒரு 2 பவுண்டில் ஒரு செயின் ஒன்றும் அண்ட் வந்து 2 கிராமில் ஒரு ரிங் ஒன்று எடுத்திருந்தேன் போன வருஷத்தில். ஸோ இந்த வருஷத்துக்கு அட்லீஸ்ட் நம்ம 1 கிராமாவது நம்ம வந்து எடுத்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குங்க. ஸோ அதே மாதிரி வருஷம் பிறந்த ஒரு 2 நாள்லேயே நான் ஒரு ஜுவல் வாங்கியிருக்கேன். ஆமாங்க, நம்மக்கிட்ட எப்போவுமே வந்து ஒரு அமௌண்ட்டு ஒரு 10,000 20,000ன்றது நம்மக்கிட்ட எப்போவுமே கிடைக்காது இல்லையா? ஸோ எப்போனாச்சும் ஒரு தடவை தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு 20,000 வந்து இருந்தது. ஸோ தட் அது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நம்ம வந்து ஒரு நகை ஒன்று வச்சுருந்தேன். சரி நகை மூட்டலாம் அப்படின்னு யோசித்தோம். பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கு இப்போ வந்து அதுவும் இல்லாமல் இந்த மகாலட்சுமியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆஃபருமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 3% வேஸ்டேஜில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு சின்னதாக 1 கிராமாவது நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து அதில் போயிருந்தோம். பார்த்திங்கன்னா நான் என்ன வாங்கியிருக்கேன்ட்டு ரிங்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ ஃப்ளாஷ் இல்லாமல் காமிக்கிற ரிங்கு தான் வாங்கியிருக்கோம். இந்த ரிங்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 2 கிராமுக்கு கொஞ்சம் கம்மி, 1.8 சம்திங் வந்திருக்கு. ஓகேவா, நல்லா சாலிடாக இருக்குது. ரிங்கு நல்லாவே இருக்குது. எனக்கு கொஞ்சம் பயம் இது வளைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க சொன்னாங்க இதெல்லாம் வளையாது, சாலிடாக நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த ரிங்கு எப்படி இருக்குது, இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். 2 கிராமில் தான் வாங்கலான்னு பார்த்துருந்தேன். பட் ஆனால் 2 கிராமில் எனக்கு வந்து ஸோ மகாலட்சுமியில் தான் வாங்கியிருந்தோம். 3% தான் வேஸ்டேஜ்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதனால் அந்த இருக்கிற அமௌண்ட்டுக்கு நம்ம ஏதாவது ஒரு கிராமாவது நம்ம எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதில் என்ன அப்படின்றது இதிலே கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன வாங்கியிருக்கோம், 22 கேரட் ரிங் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ 1.7 இந்த கிராம் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 22,000 23,000 கிட்ட வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 23,000 சில்லற மொத்தமாக. எங்கிட்ட 20,000 இருந்தது. ஸோ எக்ஸ்ட்ரா போட்டு வாங்குகிற மாதிரி இருந்தது. 23,000 ரூபாய். இதில் வந்து ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 1.5 போட்டிருக்காங்க. இதில் டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அதனால் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன். இந்த வருஷம் நீங்களுமே நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒரு சின்ன விஷயம் 1 கிராமாக இருந்தாலும் நம்ம எடுத்து வைக்கணும். ஸோ இது ஏன் நான் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு 22,000 தெரிஞ்சாலும் இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து 30 ஆகலாம், 50 ஆகலாம். அப்போ நம்மளால் இந்த 1 கிராம் கூட வாங்க முடியாது இல்லையா? ஸோ இப்போவாது அந்த 1 கிராம் நம்ம வாங்கணுமேன்னு தான் பார்த்துக்கணும். ஸோ அதனாலுமே நம்மளால் எப்போவுமே நம்மக்கிட்ட வந்து காசு இருக்காது. ஓகேவா, நம்ம வந்து நகை விலை இப்போ வந்து 1,00,000 வந்தாலும் நம்ம வந்து ரேட் அதிகம்னு சொல்கிறோம். ஆனால் 50,000 இருக்க சொல்லியும் நம்மளால் வாங்க முடியல. ஏன்னா நமக்கு வாங்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டு வந்து கிடையாது. ஐ மீன் வந்து நகை சேர்த்து வைக்கணுன்ற ஆசை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை வாங்க முடியும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி நகை சேர்த்து வைக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு வரும்போது தான் நம்மளால் வந்து இந்த 1 கிராமும் நம்மளால் வந்து வாங்க முடியும். ஸோ இப்போ நானுமே பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண சொல்ல நிறைய காசு இருந்தது. ஸோ அப்போல்லாம் வந்து நான் 1 கிராம் கூட வாங்கி வைக்கல. பட் இப்போ நகை விலை ஏற ஏற இப்போ வந்து சேட்டு கடையிலலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ளே நகை வச்சோம்னா கிராமும் நம்மளுக்கு ரேட்டு கம்மியாக தான் கொடுக்க போகிறாங்க இனிமேல். அதுவுமே நியூஸில் சொல்லியிருக்காங்க. அதுவுமே கம்மியாக தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு வருஷத்துக்குள்ளே மூக்கணும். அதுவுமே இப்போ இருக்குது. ஃபஸ்ட்டில் நம்ம ரினிவல் மட்டும் பண்ணியிருப்போம். அதுவுமே இப்போ கிடையாது. நம்மளோட அன்றாட தேவைக்கு நம்மளுக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு செலவு காசு வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், சேட்டு கடைக்கு தான் போவோம். அப்போ நம்மக்கிட்ட சேட்டு கடைக்கு போகிற அளவு கூட நம்மக்கிட்ட அந்த 1 கிராம் இருக்கணும். ஏன்னா நம்மளை நம்பி ஒரு ரூபா கூட யாருமே வட்டி காசு கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஸோ நம்மளுக்கு தேவைக்கு நம்மளுக்கு அந்த 1 கிராம் தான் வேல்யூ இப்போதைக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கையில் இருக்க சொல்லி ரூ. 1 2 எதுவாக இருக்கோ, ஒரு 10 ரூபா கிடச்சிதுன்னா அந்த 10 ரூபாய்க்கு நம்மளால் 1 கிராமாக இருந்தாலும் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் நானும் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வருஷம் நம்மளால் எவ்வளோ வாங்க முடியுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி இந்த வருஷத்தோட முதல் இதில் இந்த ரிங்கு வாங்கியிருக்கேன். எனக்கு இந்த ரிங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாலிடாக இருந்தாலும் நல்லா இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.